வணக்கம் அன்பான சொந்தங்களே. TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வு ராமாயண கதை சொல்லல். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் மிக அருமையாக இந்த ராமாயண கதையை சொல்ல வருகின்றார் மங்கையர்க்கரசி சுப்பிரமணியம் அவர்கள். நீங்கள் இது 60 பாகங்களாக செல்கிறதை நாங்கள் முன்னரே அறிவித்திருந்தோம். இப்பொழுது 9வது பாகம் திதி சங்கு. எப்படி இந்த கதை உங்களுக்கு நகர்கிறது என்பதை நீங்கள் கொமெண்டில் குறிப்பிட்டால் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த திதி சங்கு எப்படியாக அமைய போகிறது என்பதை மங்கையிடம் கேட்டுத்தான் பார்ப்போமே. வாருங்கள் மங்கை. வணக்கம். 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 கதைகள் தொடர்ந்து பார்க்கிறோம். இன்று பாகம் 9, அந்தரத்தில் திரிசங்கு. இந்த பாகத்தினுடைய தலைப்பு அந்தரத்தில் திரிசங்கு. பிரம்ம ரிஷி பட்டத்திற்காக கௌசிகர் கடுந்தவம் புரிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அயோத்தியை இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த திரிசங்கு மன்னர் ஆண்டு வந்தார். இவருக்கு சத்தியம் தவறாதவர், இவர் இந்திரியங்களை அடக்கியவர், மிகவும் அழகுடையவர். இவர் இவருக்கு குலகுரு வசிஷ்டர். அவர்கிட்ட போயிட்டு திரிசங்கு சொல்றாரு, எனக்கு ரொம்ப நாளா ஆசை, அழகான உடனோட சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று. இந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அந்த காலத்துல ஒரு சிலர் இந்த மாதிரி போயிருக்காங்க, ஆனா கர்ம பலன் இல்லாததால உனக்கு அந்த பாக்கியம் கிடையாது, அது உனக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அவர்களுடைய புதல்வர்கள் கிட்ட போயிட்டு, வசிஷ்டரோட புதல்வர்கள் கிட்ட போயிட்டு, எனக்கு இது அழகோட நானு சொர்க்கத்துக்கு போகணும் கேட்கும்போது அவர்களுடைய புதல்வர்கள் சொல்றாங்க, எங்க தந்தை உங்களை வேணான்னு சொல்லியோ நீங்க கேட்க மாட்டீங்க, குருவின் வார்த்தைகளை மீறி நீங்கள் எங்களை சந்தித்து இவ்வாறு கேட்பது பெரும் தவறு, ஆகையால் நீ நாட்டுக்கே திரும்பி போயிடு, இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி அப்பாவை கேட்ட நீங்களும் முடியாதுன்னுட்டீங்க, தந்தையும் நீங்களும் மகன்களும் முடியாதுன்னுட்டீங்க, அதனால வேறு யாரையாவது உதவியை நாடி நானே இந்த வேலையை பார்த்துட்டேன்னு சொல்லும் பொழுது வசிஷ்டரோட புதல்வர்கள், எங்களை மீறி வேறு ஒருவரை வைத்து நீ யாகம் செய்து கொள்வாயா என்று கோபமாக கேட்டு சண்டாளனாக கடவாய் அப்படின்னு சாபம் விடுறாங்க. சண்டாளனாகனாக்கா என்னன்னா, உடம்பு ஃபுல்லா சாம்பல் பூத்தா மாதிரி ஆயிடுச்சு. சாம்பல் பூத்தா மாதிரி உடல் ஃபுல்லா விகாரமா ஆகி மாலைகளை கழுத்துல தொங்கிட்டு அவன் விகாரமா ஆயிடுறான். இந்த சாபம் விட்டதால வசிஷ்டரோட மகன்கள் சாபம் விட்டு இப்படி ஆயிட்டான். இதுக்கப்புறமா அவன் மனம் தளராம அங்கங்க போய் இடமா தேடிக்கிட்டு இருக்கான். அப்ப கௌசிகரை சந்திக்கிறான். நீ அழகு நிறைந்த அயோத்தி மன்னன் திரிசங்கு அல்லவா, ஏன் இந்த அலங்கோலம், யார் உன்னை இப்படி கேவலப்படுத்தியது என்று கௌசிகர் கேட்கிறாரு. அப்ப அவரு சொல்றாரு, வசிஷ்டர் கிட்ட போயிட்டு கேட்டேன், வசிஷ்டரு அழகோட நான் சுத்தம் செல்லணும்னு கேட்கும்போது அவர் முடியாதுன்னுட்டாரு. அவர்களுடைய மகன்கள் கிட்ட கேட்டேன், அவங்களும் முடியாதுன்னுட்டாங்க, வேற யாரையாவது நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்லும் பொழுது சாபம் விட்டு இப்படி ஆயிட்டேன், இந்த கோலத்துக்கு காரணம் வசிஷ்டரோட மகன்கள் சொல்றாரு. அப்போ நினைத்ததை அடைந்தே தீர்வேன்னு சொல்லிட்டு இருக்கிற நீ, நான் உனக்கு உதவுறேன், என்னுடைய 4 மகன்களையும் அந்த வசிஷ்டர் தான் கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடைய படைகளையும் வசிஷ்டர் தான் அழிச்சிட்டாரு, திவ்யாசிரமத்தையும் அழிச்சிட்டாரு, எனக்கு இது சரியான சந்தர்ப்பம் நீ சொன்னது. நான் சத்திய பலத்தை விட மேலானது பிராமண பலன் சொல்வாங்க, அவங்க பெருமை பேசுறத நம்ம தவறு என்று நிரூபிச்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மகரிஷிகளையும் ரித்விக்குகளையும் கூப்பிட்டு யாகம் நடத்துறாரு கௌசிகர். அப்படி யாகம் நடத்தும் பொழுது வசிஷ்டரோட புதல்வர்களும் அந்த சண்டாளன ஆகியும் இது மாதிரி நடத்தும் போது நல்லதில்ல, மாதிரி நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. சாம்பலான உருவம் இதுல நடத்தக்குள்ள பலன் இல்லைன்னு சொல்லும் பொழுது அப்ப வசிஷ்டரோட புதல்வர்களை கௌசிகர் 700 ஜென்மங்கள் நீங்க இப்படி அந்த கீழ் ஜாதி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுவீங்க, பிணங்களை மட்டுமே சாப்பிடுவீங்க, நாயின் மாமிசத்தை தின்றுதான் அலைவீங்கன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாரு. யாரு? கௌசிகர். வசிஷ்டரோட புதல்வர்கள்லாம் அது மாதிரி ஆயிடுறாங்க.
இந்திரி தேவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வரவழைச்சு சொர்க்கத்துல இவருக்காக ஒரு இடம் ஏற்படுத்தி திரிசங்குக்காக யாகம் வளர்க்கறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பண்றாங்க. அப்படி திரிசங்கு தனியா வச்சு நடத்தும் பொழுது அந்த இடத்துல சொர்க்கம் இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீ வந்து போ, வந்து சொர்க்கம் போன்னு சொல்லும் பொழுது அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு முனிவர் தடுக்கிறாரு, அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னும் போது தலைகீழா திரும்பி வராரு. வரும் பொழுது இல்ல இல்ல நீ அங்கேயே இருன்னு சொல்லிட்டு கௌசிகர் சொன்னதோ தலைகீழாவே தொங்கிட்டாரு. அப்ப தெற்கு பகுதியில நட்சத்திர மண்டலங்கள்ல வந்து அந்த இதுல வந்து 22 நட்சத்திரங்கள் மட்டுமே இருந்தது. அஸ்வினி ரேவதி, அஸ்வினியில ஆரம்பிச்சு ரேவதி வரைக்கும் 22 நட்சத்திரங்கள் தான் இருந்தது. இந்த விஸ்வாமித்திரர் வந்து அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 5 நட்சத்திரங்களையும் அங்க உருவாக்கி அங்க சொர்க்கலோகம் உருவாக்கி தெற்கு திசையில திருசங்கு மட்டுமே அவர் மட்டுமே ஆடுற மாதிரி அந்த சுற்றட்டும் அந்த நட்சத்திரங்களா சொல்லிட்டு அந்த இந்திரனை போல வாழ்க்கையை ஏற்படுத்துறாங்க. இப்ப இந்திர தேவர்களுக்கு இந்திரர்களுக்குலாம் கோபம் வருது. இப்ப வந்துட்டாருனாக்கா நம்ம எப்படி எதுவும் ஆகுறதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமும் கேள்வி கேட்கும் பொழுது கௌசிகர் வந்து திருசிக்கு பதிலாக வேற ஒருத்தரை வச்சு யாகம் வளர்த்தி தேவர்கள்லாம் திருப்தி படுற மாதிரி பண்றாங்க. இப்ப தேவர்கள்லாம் பயப்படுறாங்க. கௌசிகர் சொல்லும் பொழுது நம்ம யாகத்துல கலந்துக்கலன்னா அவரு எதனா சாபம் விட்டுவாருன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு எல்லாரும் கலந்துகிட்டு அவரு கௌசிகர் இருக்கிற அந்த அவைய இதெல்லாம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ கௌசிகரை வந்து கொஞ்சம் முகம் பிரகாசமா இருக்கும். இந்த தொங்கிட்டு வராரு இல்லையா, அந்தரத்துல வராரு இல்லையா, அப்படியே நின்றுடுவாரு. அந்த தேவர்கள்லாம் சொல்லி அந்த விஸ்வாமித்திரர் பட்டத்தை இந்த கௌசிகருக்கு கொடுக்குறாங்க. முகம் பறிச்சுட்டு இருக்கும். விஸ்வாமித்திரர் பட்டத்தை இந்த கௌசிகருக்கு கொடுக்குறாரு. திரிசன் வந்து அந்த தலைகீழா தொங்கனப்படியே தான் இருக்கணும், அந்த சொர்க்கம் இருக்கட்டும், ஆனா தலைகீழா நீங்க தொங்கனப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு சாபமிட்டு அந்த இதுவை ஆடுறாரு. அந்த சொர்க்கம் தனியா ஏற்படுத்தி திரிசங்கு அங்க இருக்கிறாரு. திரிசங்கினோட கதை இதுதான். அவரு சொர்க்கத்துல இருக்காரு, தலைகீழா இருப்பாரு. அதுதான் ஏற்படுத்தினது கௌசிகரோட பலன், அவரு உருவாக்குனது. இந்த பாகத்தினுடைய கேள்வி என்னன்னா, திரிசங்குவிற்கு சந்தானனாக ஆக கடவாய்ன்னு சொல்லிட்டு யார் சாபம் இட்டது? அதுதான் இந்த பாகத்தினுடைய கேள்வி. அடுத்த பாகம் 10வது பாகம் வந்து பெற்றார் பிரம்ம ரிஷி பட்டம். அடுத்த பாகம் அவ்வளவுதான் இந்த பாகத்தினுடைய. ஆம், 9 பாகங்கள் நிறைந்துள்ளது. மிக அழகாக திதி சங்கின்ற நிலை தொங்கியபடியே இருக்கிறதை அழகாக வங்கி அவர்கள் சொல்லி இருக்கிறார். இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், இந்த ராமாயண கதை எவ்வளவு தூரம் உங்களோட மனதில பதிகின்றதுண்டு. இந்த கௌசியற்ற நிலை, அவர்கள் எப்படி அதை உரைத்திருக்கிறார்கள், எப்படி அந்த சாபம், இவை போன்றவற்றை நாங்கள் 9வது அங்கத்தில் பார்த்திருக்கிறோம். 10வது அங்கம் மீண்டும் வெள்ளிக்கிழமை உங்களுடன் தொடரும். ஆகவே கேள்விகளை கவனித்து அதற்கான பதில்களை எழுதுங்கள். உங்களுக்கான பரிசு 60 பாகங்கள் நிறைவு செய்ய காத்திருக்கிறது. இதுவரை நேரமும் மிகச் சிறப்பாக தன்னுடைய ராமாயண கதையை சொன்ன மங்கை சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.